அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று அக்டோபர் 11ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு நடந்த தமிழகத்தில் முக்கிய நிகழ்ச்சிகளை இன்று செய்தியாக கொடுக்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பற்றி நாம் பார்க்கலாம். இந்தியாவிலே இன்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த 123 ஒப்பந்தத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இன்று கையெழுத்திட்டன. இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய சாதனையாக தமிழக மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ளவர்களும் இதை கருதுகிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் பிரதம மந்திரி காஷ்மீர் முதலில் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்தார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் இன்று வந்திருக்கிறது. சர்வதேச நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக ஜப்பான் 1000 கோடி ரூபாயை வழங்க முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவலும் நமக்கு வந்திருக்கின்றன. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 5.8 ரிக்டர் அளவுகோல் பதிவாகியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல இருந்த ஒரு விமானத்தில் திடீர் புகை ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக 130 பேர் உயிர் தப்பினார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. ஜனதா கட்சி தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தமிழக எம்பி திருமதி கனிமொழிக்கு தொடர்பு இருப்பதாக இன்று ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதலில் 16 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு சோக செய்தியும் இன்று நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது. இந்திய திரைப்பட உலகின் ஜாம்பவான் திரு அமிதாப் பச்சன் அவர்கள் உடல்நலம் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையில் இனப்படுகொலை கண்டித்து வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழக வணிகர் சங்கம் கதவடைப்பு நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு இன்று கிடைக்கிறது. இதே போன்ற முக்கிய செய்திகளை நாளையும் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி, வணக்கம்.